Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல சம்மருக்கான இந்த ஸ்கின் கன்சர்ன்ஸ், முக்கியமா சன் டேன், அதுக்கப்புறம் டிஸ்கலரேஷன், இதெல்லாம் சரி பண்றதுக்கு அண்ட் நேச்சுரலா உங்க ஸ்கின்ல சப்போஸ் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் வந்துட்டு சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான ரொட்டீன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் பர்சனலா என்ன பண்ணுவேன், அதுவும் வெயில்ல போயிட்டு வரேன் அப்படின்ற டைம்ல ஸ்கின் டேன்லாம் ஆகுது, அதை வந்து எப்படி சரி பண்றேன், ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வீடியோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஸ்கின் டேன், டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், இது மூணுத்துக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே உங்க ஸ்கின்ல வந்துட்டு அங்கங்க டார்க் பேச்சஸா இருக்கும், நேச்சுரலா டிஸ்கலர்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் 90% ஆஃப் த ஆளுங்களுக்கு. ஓகே, இது நீங்க டஸ்கி ஸ்கின்ல இருந்தா தான் வரணும், ஃபேர் ஸ்கின்ல இருந்தா தான் வரணும், மீடியம் ஸ்கின்ல இருந்தா தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே வரும், ஜெனட்டிக்கலாவும் வரும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்னாலையும் வரும். மோஸ்டா 95% ஆளுங்களுக்கு டிஸ்கலர்ட் ஸ்கின் அப்படின்றது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம், நேச்சுரலா பார்க்கக்கூடியது. பொதுவா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா வாயை சுத்தி இருக்க ஏரியா, கண்ணு கீழே இருக்க ஏரியா, கண்ணத்தோட சைட்ஸ், நெத்தி ஏரியா, இந்த ஏரியாலாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். ரொம்ப முக்கியமா சப்போஸ் உங்களுக்கு வெயிட்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கழுத்துல வந்து பிக்மெண்டேஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காம்பேட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு டிஐஒய் விஷயங்கள் பண்ணலாம், ஆர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். டாக்டரை பார்த்து டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணி, ப்ராப்பரான ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணி நீங்க வந்துட்டு மெடிகேஷன் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் அப்படி எடுக்கலாம். ஸோ அதை தவிர்த்து வீட்லயே நீங்க வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷனை டார்கெட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் சின்னதுல இருந்தே எனக்கு பிக்மெண்டட் ஸ்கின் தான். எனக்கு வாய் சுத்தி ஒரு கலர்ல இருக்கும், கண்ணிக்கில ஒரு கலர், நெத்தியில ஒரு கலர். நான் வந்து 10th படிக்கிறதுல இருந்து இந்த கடலை மாவு போடுறது, பாசிப்பயிர் மாவு போடுறது, கஸ்தூரி மஞ்சள், அந்த மஞ்சள் இந்த மஞ்சள் எல்லாத்தையும் போட்டது உண்டு. எதுவுமே வந்துட்டு எனக்கு 100% சரி பண்ணது கிடையாது. அண்ட் இப்பயும் எனக்கு 100% கிளியரா இருக்கு. அதாவது பிக்மெண்டேஷனே இல்லாம இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, இன்னும் அது இருந்துட்டு தான் இருக்கு. வித் ஏஜ் தான் அது போகும். அது இல்லாம அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா போகும். நான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ட் பண்ணல, பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறது அவ்வளோ பெரிய பாதரிங்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் கொஞ்சோண்டு கலர் டிஸ்கலர்டா இருக்கிறது. ஐ டோன்ட் மைண்ட் இப்போதைக்கு. ஓகே, மேபி அது ஃபியூச்சர்ல மாறலாம், பட் இப்போதைக்கு ஐ டோன்ட் மைண்ட் தட். அதனால நான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து 100% சரி பண்ணவில்லை. ஓகே, அடுத்தது வீட்லயே செஞ்ச டிஐஒய் விஷயங்கள் பல வருஷம் பண்ணியும் எனக்கு வந்து இன்ஸ்டன்டா ரிசல்ட் நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா ஃபீல் ஆகுமே தவிர்த்து திருப்பி ரெக்கரிங் இஷ்யூவா தான் இருந்துட்டே இருந்தது இந்த பிக்மெண்டேஷன் அப்படின்றது. எனக்கு வந்து என்னுடைய பிக்மெண்டேஷனை ஓரளவு வந்துட்டு பேலன்ஸ்டா இப்ப வச்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்கின் கேர், அதுவும் முக்கியமா பிக்மெண்டேஷனை டார்கெட் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் வைக்கிறது. அதுல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி அண்ட் கோஜிக் ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். டெர்மாகோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய கோஜிக் ஆசிட் சீரம், ஃபேஸ் வாஷ், அதனுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் விரும்பி யூஸ் பண்றது. டெர்மாகோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கும். நான் இன்னைக்கு அதுல உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு இந்த டெர்மாகோவோட 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இது ரெண்டும் வந்துட்டு டெஃபினட்டா உங்களோட ருட்டீன்ல பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 4% செரமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். பேசிக்கலா என்னோட ருட்டீன் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையுமே ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும், சீரம், மாய்ஸ்சரைசர் இருக்கும். மார்னிங் டைம்ல மட்டும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா இருக்கும், நைட் டைம்ல அது இருக்காது, மாய்ஸ்சரைசரோட முடிஞ்சிடும். லிப் பாம் ரெண்டு வேலையும் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட் திக் கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடியது. இது டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் சரி பண்றதுக்காக இருக்கக்கூடியது. இதுல 1% கோஜிக் ஆசிட், 1% நயசினமைட் அண்ட் ஆல்ஃபா ஆர்பிஜன் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனை போக்கி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான இன்கிரீடியன்ஸ். நயசினமைடும் வந்துட்டு ஆக்னே மார்க்ஸ் அதெல்லாம் இருந்தா அதை கிளியர் அவுட் பண்ண போகுது. ஸோ அழகா ஒரு 1 மினிட்க்கு உங்களுடைய ஃபேஸ்ல இந்த ஃபேஸ் வாஷை போட்டு மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட போறீங்க. அது அழகா ஸ்பீக்கி கிளீனா உங்க ஸ்கின் ஆக்குது அண்ட் உங்க ஸ்கின் அது ட்ரை ஆக்கம்லும் கிளீன் ஆக்குது. ஓகே, அடுத்தது சீரம். சீரம் அப்படின்றது வந்து கான்சென்ட்ரேட்டட் வெர்ஷன். ஓகேவா, அது வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகி போய் ஒர்க் பண்ண போகுது. இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிட்னு போட்டது எல்லாமே ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வரும். இந்த கோஜிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். ஸ்பெசிஃபிக்கா இந்த கோஜிக் ஆசிட் அப்படின்றது வந்து உங்க டார்க் அண்ட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஸோ இந்த சீரம்லயே வந்து பாத்தீங்கன்னா 2% கோஜிக் ஆசிட், 1% ஆல்ஃபா ஆர்பிட்டின் இருக்கு. ஆல்ஃபா ஆர்பிட்டின் அகைன் உங்களுக்கு உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அண்ட் நயசினமைட்
இருக்கு. நைசினமைடும் உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னை கிளியர் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். இது எல்லாமே இதுல இருக்கு. அண்ட் எவ்வளவு பெர்சென்ட் இருக்கு அப்படின்றதையும் இவங்க அழகா டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது எனக்கு டெர்மாகோட ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் வேற வேற பிராண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணிருக்கேன். லைக் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது எனக்கு பர்சனலா செட் ஆகுறது பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மாகோடு தான். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப லைட்டா இருக்கும் இந்த சீரம். நீங்க லிட்டரலா ஏதோ ஹெவியா போட்ட மாதிரி ஃபீல் இருக்கவே இருக்காது. தண்ணி மாதிரி தான் இருக்க போகுது. பட் இது ஒர்க் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா உடனடியா இன்ஸ்டன்டா தெரியுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. மேஜிக் கிடையாது. லிட்டரலி யூ ஹாவ் டு பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட். ஒரு பாட்டில் காலி ஆகுற டைம்ல தான் யூ வில் see the difference. ஓகே, ஸோ இதை நீங்க போட்டுட்டு மாய்ஸ்சரைசர். எனக்கு என்னுடைய ஸ்கின் பேரியர் ரிப்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக இந்த 4% செரமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல 4% செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அண்ட் 2% நைசினமைட் இருக்கு, ஆக்சிலான்ஸ் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, நான் கிரீஸா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு ஹெவியா ஃபீல் ஆகுற ஒரு பிரச்சனை வந்து இதுல நான் பார்த்தது கிடையாது. அழகா என்னுடைய ஸ்கின்குள்ள இது உட்காந்துக்குது அண்ட் ஸ்கின்னோட ஆக்சிஜனேஷனை இது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ பேசிக்கலி இது 3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலையும் இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் இதுக்கு மேல கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது சன்ஸ்கிரீன் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமா வந்துட்டு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கடந்த 2.5-3 வருஷமா கன்சிஸ்டன்டா டெய்லி நான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெல் 100% சொல்ல மாட்டேன், 95% நான் சொல்லுவேன். ஸோ அது என்னுடைய ஸ்கின்ல செம்ம பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்தது. ஓவரால் ஸ்கின் குவாலிட்டியா இருக்கட்டும் அண்ட் பிக்மெண்டேஷன் அளவா இருக்கட்டும், இட் ஹாஸ் டெஃபினெட்லி மேட் a lot of difference. சன்ஸ்கிரீன் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணதே. ஸோ கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இவங்க ரேஞ்சில் ஏகப்பட்ட சன்ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு. எனக்கு வந்து இவங்களுடைய ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன்லாம் பிடிக்கும். அது வந்து ரொம்ப மைல்டா ஜென்டலா ஹைட்ரேட்டிங் அட் த சேம் டைம் செம்ம சன் ப்ரொடெக்ஷனோட வந்துட்டு எனக்கு என்னுடைய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நீங்க இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன் வந்து காம்பேட் பண்றதுக்கு அதை டார்கெட் பண்ணி சரி பண்ணலாம். அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது டெர்மாகோட் அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கா அண்ட் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க டெர்மாகோட் அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க டெர்மாகோட் அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா நம்ம ஆர்டர் அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஸோ நீங்க வந்துட்டு தாராளமா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் விஷயம் உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா என்னுடைய பிக்மெண்டேஷன் ரொம்ப பர்சன் ஆகாம இப்போ நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதை நிறுத்தினேன்னா 1 வீக்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நிறுத்தினா கோஜிக் ஆசிட் இல்லாம வேற எதுவுமே போடாம இருந்தானா டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ கோஜிக் ஆசிட் இல்லாம வைட்டமின் சி போடுறேன் அப்படின்னா வைட்டமின் சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின்ல அது பேலன்ஸ் அவுட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். இது எனக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். நான் இப்போ வந்துட்டு கோஜிக் ஆசிட் யூஸ் பண்றேன். அது யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் எனக்கு பிக்மெண்டேஷன் போயிடுச்சுன்னா திருப்பி நான் போடாம இருந்தேன்னா பிக்மெண்டேஷன் வராம இருக்குமா அப்படின்றது கிடையாது. போடலன்னா டைம் ஆக உங்களுக்கு வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷன் மறுபடியும் வெளியில வந்துதான் ஆகும். இது வந்து நம்ம லிட்டரலா நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிதான். எப்படி நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பசிக்காம இருக்குமா, அது மாதிரி தான். ஸோ ஸ்கின் கேரை நிறுத்தினீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஃபுல்லா போயிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சு செக் பண்ணி எடுக்கக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் வந்து நடுவில் ஒரு வாட்டி ஏதோ ஃபால்ஸா ரியாக்ட் ஆகி ஒரு ரொம்ப பிரேக் அவுட் வந்து க்ளோஸ்ட் கோம்லோன்ஸ் ஓவரா வந்து முகம் ஃபுல்லா குட்டியா பரு பிம்பிள் மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு என்னால வேற வழியே இல்லை, நான் டாக்டர் தான் போய் செக் பண்ணோம். அப்படின்னும் போது டாக்டர் போய் செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கெமிக்கல் பீல் எடுக்கணும். உங்க ஸ்கின்னை வந்துட்டு மேல் லேயர் கெமிக்கல்ஸ் வச்சு பண்ற ஃபேஷியல் மூலியமா ஸ்கின்னோட மேல் லேயரை வந்துட்டு வி ஹாவ் டு ரிமூவ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அது ரொம்ப அப்படியே நான் சொல்றதுல ஐயோ ரிமூவ் ஸ்கின்னா அப்படின்னு லைக் தோல் உரியும், அது வந்து கெமிக்கல் மூலியமா வந்து பண்ற மாதிரி அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த போது எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஸ்கின் வந்து வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா நான் வந்துட்டு சன்ஸ்கிரீன் போட்டே ஆவேன். எனக்கு இந்த டைம்ல இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் மட்டும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றது ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப கீனா நான் வந்து பார்த்து யூஸ் பண்றது உண்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ யூஸ் டு யூஸ் லாட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்க்ரப். இது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பிக்மெண்டேஷன் இருக்கு, டிஸ்கலரேஷன்லாம் இருக்கு உங்க ஸ்கின்லனா, முக்கியமா டேன் இருக்கு அப்படின்னா அந்த டேன் ரிமூவ் பண்றதுக்கு என் முகத்துல ஸ்கின்ல நான் வந்துட்டு பிசிக்கல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சா டேன் போயிடும் அப்படின்னு பண்ணாதீங்க, ப்ளீஸ் பண்ணாதீங்க. நான் அந்த தப்பு பண்ணி தான் என்னுடைய முகத்தை வந்து நாசமாக்கிக்கிட்டேன். ஐ ஹேட் பிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் இந்த ஒரு ரீசனுக்காக. அப்படியே நான் எப்பயாவது இப்போ யூஸ் பண்றேன், எனக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுமா தோணுது, ஃபீல் பண்றேன் அப்படின்னா கூட
ரொம்ப கொஞ்சமா எடுத்து நிறைய தண்ணி போட்டு அப்படியே சாஃப்டா ஜென்டிலா தேய்ப்பேன். இந்த வாய் கீழே இருக்க இடம், மூக்கோட சைட்ஸ்ல எல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்க்ரப் போட்டு டர 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 டரன்னு தேய்ச்சிங்கன்னா இன்ஸ்டன்டா போயிடும், சாஃப்டா இருக்கும். அடுத்த நாள் ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்கு ஜாஸ்தியா வரும். அது பிம்பிளாவும் அக்ரிவேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டேக் இட் ஃப்ரம் மீ. நான் வந்துட்டு அதுல வந்து அனுபவிச்ச ஒரு ஆள், அதனால நான் வந்து தெளிவா ஓப்பனா சொல்றேன். பிசிக்கல் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சா என்னுடைய சன் டேன் போயிடும்ட்டு பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் பண்ணாதீங்க. கை காலா இருந்தாலும் சரி, முகமா இருந்தாலும் சரி, முக்கியமா முகத்துல பண்ணாதீங்க. ஸோ பிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது, நீங்க வந்துட்டு வெறும் டிஐவை விஷயங்களை மட்டும் வந்துட்டு ரிலை பண்ணி இருக்காதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓரளவு நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்றீங்கனாலுமே ஓரளவு தான் தரும். அடுத்தது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது ஜஸ்ட் கூகுள்ல பார்த்தோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நானே சொல்றேன், எனக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அது எனக்கு தான் பர்சனலா ஒர்க் ஆகுது. நீங்க அதுக்காக படிச்ச ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க முகத்தை வந்து அவங்க கை வச்சு டச் பண்ணி சென்ஸ் பண்ணி கவனிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இப்படி பாக்குறத மட்டும் வச்சு எனக்கு இதுதான் வேணும்னு போய் லாக் ஆயிக்காதீங்க. நான் வந்து இப்படியும் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை போயிட்டு நீங்க வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் எனக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நான். எனக்கு ஏன் இந்த இடத்துல இப்படி அடிச்சுட்டே இருக்குன்னு தெரியல. அடுத்தது வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது. ப்ராடக்ட் யூஸ் பண்றதுமே வந்துட்டு ஒரு வேலையில ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு என் முகம் அப்படியே சும்மா பல தக மின்னு நான் ஆக்க போறேன் அப்படின்ட்டு உட்காருவேன். ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா புழுன்னு நிறைய பிம்பிள்ஸா வரும். அது வந்து கண்ணா பின்னான்னு ப்ராடக்ட்ஸ் போடுறதுனால. ஸ்டிக் வித் ஒன் ஃபேஸ் வாஷ், ஸ்டிக் வித் ஒன் சீரம், ஒன் மாய்ஸ்சரைசர், ஒன் சன்ஸ்கிரீன். ஓகே, ஸோ நீங்க வந்து மார்னிங் டைம் யூஸ் பண்ற அதே ஃபேஸ் வாஷை நைட்டு யூஸ் பண்ணுங்க. மார்னிங் டைம் யூஸ் பண்ற அதே சீரமே நைட்டு யூஸ் பண்ணுங்க. மார்னிங் டைம் யூஸ் பண்ற அதே மாய்ஸ்சரைசரே நைட்டு யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. மூணுமே வந்து ரொம்ப இன்டென்ஸா ஹை பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸா நிறைய ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வாங்காதீங்க. சிலதெல்லாம் வந்து நைட் மட்டும் தான் போடணும். இப்போ ரெட்டினால்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் மட்டும் போடுறதா வந்து பெஸ்ட் அண்ட் அட்வைசபிள். அண்ட் அதை டெய்லி நீங்க போட முடியாது. ஸோ நீங்க என்ன சீரம் வாங்குறீங்க டெய்லி போடுற மாதிரியான ஒரு சீரமா அப்படியும் நீங்க வந்து பார்த்து வச்சுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஒழுங்கான ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து, இந்த டேன் போகிறதுல வந்துட்டு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியில போறவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னை வந்துட்டு பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஹேண்ட் கிளவுஸ் போடுங்க, முகத்துல கேப், ஸ்கார்ஃப், மாஸ்க், கண்ணாடி, எந்த அளவுக்கு உங்க முகத்தை வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். நான் வந்துட்டு பைக்ல போறேன், நான் பஸ்ல போறேன், அப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியல அப்படின்னா, உங்க ஸ்கின்னுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டா பண்ணிதான் ஆகும். வேற வழியே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் சன்ஸ்கிரீன் மட்டும் மேஜிக் தர போறது கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு 3 மணி நேரம் நான் மொட்டை வெயில், அதுவும் நம்ம ஊர் வெயிலுக்குலாம் எந்த சன்ஸ்கிரீனுமே வந்துட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. நீங்க சன்ஸ்கிரீன் போட்டாலும் சன் டேன் வரும் தான். மூஞ்சில சன்பர்ன் ஆகாம இருக்கும், ஓவர் டேமேஜ் ஆகாம இருக்கும். 80% டேமேஜ் ஆகுற இடத்துல நீங்க சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா 40% தான் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு தான் சன்ஸ்கிரீன் போடுங்க அப்படின்றது. இப்போ வீட்லயே இருக்கும்போது நல்ல ரிசல்ட் தரும், வெளில போகும்போது தாங்காது. நம்ம ஊர் கிளைமேட், நம்ம ஊர் வெயிலுக்கு தாங்காது, அடிச்சு சொல்வேன் நான். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ரீ அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க சன்ஸ்கிரீன் எடுத்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது. அகேன், உள்ள லைக் இன்டோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும், பட் வெளியில அலையிறவங்களுக்கு அது செட் ஆகாது. வேர்க்கும் வழியும் அப்பப்ப நீங்க எடுத்து சன்ஸ்கிரீன் ரீ அப்ளிகேஷன்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நீங்க பிரச்சனைல இருக்கீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் தான் காப்பாத்த போகுது. ஸோ அழகா ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ப்ரொடெக்ஷன்ட்டு காட்டன்ல வந்துட்டு ஸ்கார்ஃப் போட்டுக்கோங்க. ஜென்ஸா இருக்கீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போடுறது வந்துட்டு உயிர் கவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஸ்கின்னுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முகம், கையெல்லாம், என்னுடைய கசின்ஸ்லாம் வந்து சொன்னதுதான், எனக்கு கையெல்லாம் இங்க வந்துட்டு கருப்பாகுது, டேன் ஆகுது, வண்டி ஓட்டுறேன், இங்க மட்டும் பிடிக்கிறேன், சட்டையில இருந்து இங்கெல்லாம் வெள்ளையா இருக்கு, இங்க இருந்து கருப்பா இருக்கு அப்படின்றது. பிளவுஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுதான் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸ்டீரியரா சன்ல இருந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ற சில விஷயங்கள் உங்களுடைய சன் டேனா இருக்கட்டும், இல்ல நார்மல் டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், இதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க செஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதை தவிர்த்து இன்டீரியராகவும் யூ ஹாவ் டு கீப் அ செக்.
நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது நான் எனக்கே சொல்லிக்கிறேன். நிறையனா அதுக்குன்னு நிறைய கிடையாது, ஓகேவா? 2 பாட்டில் முடிச்சே ஆகணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய சம்மர் அப்ராப்ரியேட் ஃப்ரூட்ஸ், தண்ணிக்காய், லைக் நாட் மேங்கோ. மேங்கோ சாப்பிடலாம், பட் அது ஹீட். வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜூஸா எடுத்துக்கோங்க. சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் உங்க பாடியை ஹைட்ரேட்டடா பார்த்துக்கோங்க. இளநீ, முடிஞ்ச அளவுக்கு இளநீ சாப்பிடுங்க. உங்களுடைய ரொட்டீன்ல, உங்களோட டயட்ல நீங்க வந்துட்டு நான் வந்து சிப்ஸ் வாங்குற காசுல இளநீ வாங்கி சாப்பிடுறேன், அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. ஐ நோ இளநீலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காசா இருக்கு. பட் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்காம பண்றது உண்டு. நானே அந்த வேலைய பண்ணியிருக்கேன். பட் ஐல் பி லைக் ஓகே, நான் இந்த வாரம் கோக் குடிக்க போறதில்ல, 2 இளநீ குடிக்க போறேன். இதுதான் என்னுடைய பட்ஜெட் அப்படின்ற மாரி பார்த்துட்டு நான் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு உடம்புக்கு தேவையானத குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடா பார்த்துக்கோங்க உங்க உடம்ப. குளிர்ச்சி தன்மை தரக்கூடிய உணவுகளா சாப்பிடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த சம்மர் வந்து ஆக்சுவலா வருஷம் வருஷம் சம்மர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. லைக் அதனுடைய இன்டென்சிட்டி எப்பதான் அது வந்து கொஞ்சம் மைல்ட் ஆகும், சட்டில் ஆகும், சத்தியமா தெரியல. பட் ஐம் ஆல்ரெடி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அக்டோபர், இந்த மாசத்தோ இந்த வருஷத்தோட எண்டுக்கு. ஜஸ்ட் இந்த சம்மரை எஸ்கேப் பண்ணி ஓடுறதுக்காக மட்டும். ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது சம்மர் கேர் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.